மக்கள் மேடை அப்படின்னு ஒரு ஒரு மூமெண்ட்டை வந்து லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட வந்து மார்ச் மாதம்னு நினைக்கிறேன் ஆமா. நாங்கள் அந்த லான்ச்சுக்கு வந்திருந்தோம். ஸோ அதன் தொடர்ச்சியாக வந்து இப்போது ஜூன் மாதத்தில் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய இப்போது பேசு பொருளாக இருக்குது. மக்கள் மேடை அப்படிங்கிறது என்ன, எத்தனை பேர் வந்து இது ஆர்வமாக இதை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் சோஷியல் மீடியாவில் நிறைய அட்ராக்ஷன் இருக்குது. இந்த மக்கள் மேடையோட ஸ்ட்ரக்சர் வந்து கிட்டத்தட்ட ஒரு கிராம சபை, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஈகோசிஸ்டம் மாடலில் தான் இருக்குது. இந்த மக்கள் மேடையை அர்பன் அண்ட் லோக்கல் அண்ட் வில்லேஜஸ்க்கு எப்படி எடுத்துகிட்டு போக போகிறீங்க? உங்களுடைய விஷன் என்னவா இருக்கு? அதாவது ஒரு ஒரு நாட்டுப்பற்று, ஊர் பற்று, எங்கே போனாலும் எந்த வெளிநாடு போனாலும் என் தாய் வீடு, தாய் மண்ணுன்னு திரும்பி வராங்க இல்லையா? ஸோ எல்லாருக்குமே நாட்டு மேலே ஒரு பற்று இருக்குது. அது நம்மளால் நம்ம ஒத்தொத்தரும் என்ன செய்ய முடியும்? அப்போ அந்த காலத்து இந்தியாவில் ஒரு ஃப்ரீடம் மூமெண்ட்டுக்கு போகும்போது யாருமே யாரையும் கூப்பிடல. எல்லாருக்கும் அது தேவைன்னு தெரிஞ்சுது. எல்லாரும் நம்ம ஒன்றா இருக்கணும்னு தெரிஞ்சுது. ஒன்றா சேர்ந்தாதான் இது நடக்கும்னு தெரிஞ்சுது. ஸோ அது மாதிரி இன்றைக்கி வந்து கொஞ்சம் எல்லாம் தள்ளி தள்ளி வாழறதுனாலையும் ஒரு கம்யூனிட்டி டுகெதர் எல்லாம் ஒன்றா இருக்கணும், ஒத்துமையாக இருக்கிறது தான் வாழ்வு. ஒத்துமையாக இருக்கும்போது நம்ம ஊருக்கும் சரி, நம்ம நாட்டுக்கும் சரி, நம்ம சேர்ந்து நிறைய நல்ல காரியங்கள் பண்ண முடியும் அப்படின்ற பல்ஸில் தான் அந்த காலத்து இந்தியாவோட ஒரு ரிவைவல் ஆஃப் இந்தியன் ஸ்பிரிட்டுக்கு தான் இந்த மக்கள் மேடை உருவாக்கி. ஆல்ரெடி தயா ஃபவுண்டேஷன் எல்லா இடத்துலையும் இருக்குது. பீஸ் ஃபார் சில்ட்ரன் எங்களோட அபயம் எல்லா இடத்துலையும் இருக்குது. பாரத் சேவா மூமெண்ட் எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார்மர்ஸோடு இருக்கோம், காமன் பீப்புள், யூத், அன்எம்ப்ளாய்மெண்ட், ஸ்கில் டெவலப்மெண்ட், இயற்கை, கலை, கிராஃப்ட்ஸ், ஆர்ட்ஸ், நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா அடையாளங்களையும் எப்படி காப்பாற்றுறது, நம்ம சோஷியல் ஸ்ட்ரக்சர் எப்படி காப்பாற்றுறது, நம்ம பண்புகள், நம்மளுடைய நர்ச்சர் பண்ண வேண்டிய விஷயங்களை எப்படி காப்பாற்றுறது, எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு ஒரு ஒரு ஊர்லேயும் குழுக்கள் தேவைப்படுறது. மக்களுக்கு ஒரு பலம், ஒரு தைரியம் கொடுக்கறதுக்கு கண்காணிப்பாளர்கள், நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் அப்படின்னு அந்த ஊரில் இருக்கும்பொழுது மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஊர் நலத்துக்கு வேலை செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு தெரிஞ்சு தான் மக்கள் மேடையை நாங்கள் மார்ச்சில் லான்ச் பண்ணி, இப்போ நாங்கள் சொன்னது வந்து அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறோன்னு சொன்னது தான் இப்போ வந்தது. இப்போ ரீசெண்டாக நான் ஒன்றில் சொல்லியிருந்தேன், ஒரு குழந்தைங்களை காப்பாற்றி கண்டுபிடிச்சி கொடுத்ததுலேருந்து, விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசாலை வெடித்ததுலேருந்து எங்கள் மக்கள் மேடை போயிட்டு பசங்களை பார்த்து சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்து, அவங்களுக்கு என்ன முக்கியமாக இருந்ததுன்னா, தாயை இழந்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு யார், அவங்களுக்கு என்ன டைரெக்ஷன்? அப்போ அவங்கள கூட்டிகிட்டு வந்தோடனே பசங்க அப்படியே என்னை பார்த்து அப்படியே அழுதுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆங்கர் தேவைப்படுது. ஓகே, இன்றைக்கி எங்கள் விருதுநகரில் மக்கள் மேடைக்கு போவாங்க, அதுதான் அவங்க குடும்பம். ஸோ இப்படி ஒரு ஒரு ஊர்லேயும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. இப்போ நாங்கள் சிவகாசி மாவட்டத்தில் பட்டாசாலைகள் என்ன இருக்குது, அதுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு, அது எப்படி பாதுகாப்பாக நடக்குது அப்படின்ற மக்கள் மேடை அந்த எடுத்திருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளிக்கூடங்களை எடுத்து என்னென்ன சேஃப்டி நார்ம்ஸ் இருக்குது, என்ன வழிகள் என்ன இருக்குது, பட்டங்களுக்கு தண்ணி வசதி எப்படி இருக்குது அப்படின்னு, இன்னொரு ஊரில் பஸ் வசதிகள் எப்படி இருக்குது, இதெல்லாம் நாங்கள் எடுத்து பொதுமக்களுக்கே ஒரு மார்க்கெட் பிளேஸ் எப்படி இருக்குது, சுகாதாரம் எப்படி இருக்குது, அப்புறம் சானிட்ரி கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, குப்பைகள் எப்படி இருக்குது போடுறாங்க, இதனால் வியாதிகள் என்ன வருது இருக்குது, கிளினிக் எங்கே இருக்குது, ரிவர்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம போடுற பாதைகள் கரெக்டாக இருக்கா, சேஃப்டி இருக்கா, ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஒரு குடும்பம் நம்ம எப்படி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த தெரு நல்லா இருக்கணும்னு பண்ணுறோம். ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் இருந்தால் கூட அதுக்கு ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. எதுக்கு ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, அங்கே நல்லது நடக்கணும், எல்லாத்தையும் பாதுகாக்கணும், எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யணும். அதே தான் மக்கள் மேடைன்றது. ஒரு ஊர் நல்லா இருக்கணும்னா எப்படி ஒன்றா சேருறது, எப்படி காப்பாற்றுறது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது ஒரு ஸ்தாபனமாக எப்படி ஒரு கட்டமைப்பாக கொண்டு போய் மக்களை ஒன்றா சேர்க்கறதுன்றது தான் பாயிண்ட். இப்போது இந்த பர்டிகுலர்லி இந்த மக்கள் மேடை அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து நிறையா லோக்கல் லீடர்ஸை வந்து கம்யூனிட்டி லீடர்ஸாக வந்து மாற்றணும் அப்படிங்கிறது தான் அதோடைய நோக்கமாக இருக்குது. ஸோ நம்ம என்ன வாட் சார்ட் ஆஃப் ட்ரைனிங், நம்ம அதாவது என்ன மாதிரியான ட்ரைனிங்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் மேம்? அவங்க எப்படி வந்து இதை அப்ரோச் பண்ணலாம், அவங்க இந்த மக்கள் மேடையோட இணைந்து என்ன மாதிரியான மக்களுக்கு சேவை செய்கிறது அப்படிங்கிறது என்ன மாதிரி பண்ணலாம்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா, நம்ம தான் எக்ஸாம்பிள். நம்ம எதையுமே வாயால் சொல்கிறத விட நம்ம எக்ஸாம்பிள்ஸாக வாழணும். இப்போ தலைவர்கள் எப்படி உருவாகிறாங்க, ஒரு தலைவரை பார்த்து தொண்டர்கள் உருவாகிறாங்க. ஏன்னா அவரை மாதிரி இருக்கணும், அவரோட பாலிசிஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், அவர் சொல்கிற வழியில் நம்ம போகணுன்னு நினைக்கிறாங்க. அப்போது நம்ம குடும்பத்தில் நம்ம பசங்களுக்கு நம்ம ஒரு உதாரணமாக இருக்கணும். அதே மாதிரி சொசைட்டிக்கு உதாரணங்கள் வேணும், ரோல் மாடல்ஸ் வேணும்.
அப்போ நம்ம ஒரு காரியத்தை எடுத்து செஞ்சால் எங்கள் அப்பா இதுக்கு போய் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறாரு, இந்த ரோடுக்கு இந்த வேலை செய்கிறாரு, பொதுமக்களுக்கு வேலை செய்கிறாருன்னு நினைக்கும்போது தான் அடுத்த ஜெனரேஷனுக்கு நானும் இப்படி பண்ணணும், என் கண்ட்ரிக்கு நான் செய்யணும், என் ஸ்டேட்டுக்கு நான் செய்யணும், இதை பார்த்துட்டு நான் சும்மா போகக்கூடாது, இதுக்கு உதவிக்கரங்கள் நீட்டணுன்ற ஒரு எண்ணம் வரும். ஸோ அப்படி தான் லீடர்ஸ் உருவாகிறதும் நம்ம சொசைட்டிக்கு ஒரு கமிட்மெண்ட், லவ் அண்ட் கமிட்மெண்ட் டு அவர் ரீஜன் அது இருக்கணும். நம்ம எவ்வளோ நேசிக்கிறோம் நம்ம நாட்டை, நம்ம எவ்வளோ செய்ய வேண்டியது இருக்குது. ஒத்தொத்தரும் செய்யலாம், எங்கே இருக்கிற இடத்துலேருந்தே செய்யலாம். ஆனால் நம்ம செய்யணுன்ற எண்ணம் முதல்ல வரணும். அதை தான் நாங்கள் மக்கள் மேடை மூலிமா we have to be living examples. தலைவர்கள் அப்படி தான், அந்த கம்யூனிட்டி ஹெட்ஸ் அப்படி நம்ம வேலை செய்யணும்னு நினைக்கிறதே. லீடர்ஷிப்புக்கும் லீடருக்கும் வேறு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி ஒன்று இருக்கணும். அப்போ தான் லீடராக உருவாக முடியும். லீடர்னால் ஒரு தலைமை, ஒரு எடுத்து செய்கிற ஒரு பக்குவம், அதுதானே தலைமைன்றது. அதுதான் நம்ம உருவாக்கணும். இந்த ஊருக்கு நம்மளும் செய்யலாம், நம்மளும் இதை எடுத்து செய்யலான்றது வரணும்.